ராஜா, இங்கிலீஷ்ல பேசிக் வந்து பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச்னு ஒரு லெசன் இருக்கு. இங்கிலீஷ்ல நீங்க என்னத்தை படிச்சாலும் ஃபர்ஸ்ட்டுக்கு லேர்ன் பண்ண வேண்டியது வந்து பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச். அதுல வந்து 8 அல்லது 9 ஐட்டம்ஸ் இருக்குது. நவுன், வெர்ப், எட்ஜெக்டிவ், அட்வெர்ப், கன்ஜங்ஷன், ப்ரிபோசிஷன், இன்டர்ஜெக்ஷன்ஸ், ஆர்டிகல்ஸ், இப்படி இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு 4 ஐட்டம்ஸ் இருக்குது. முதலாவது என்னது? நவுன், வெர்ப், எட்ஜெக்டிவ். எந்த ஒரு வேர்டு எடுத்தாலும் இந்த 8 குழுக்கு ஏதாவது ஒன்றா வந்துடும். அதுல மெயினா நவுனா இல்லாட்டி வேர்பா இல்லாட்டி எட்ஜெக்டிவ் இல்லாட்டி அட்வெர்பா வந்துடும். இதை சரியா கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு யூஸ் பண்ண இயலும். நவுனுன்னா மீனிங் என்னது? சத்தமா பேர் சொல், சிங்களத்துல சொல்லுவாங்க நாம பத. வேர்புன்னு என்னது? வினை சொல், கிரியா பத. எட்ஜெக்டிவ் என்னது? நாம விசேஷண பத, பேர் அடைமொழி, பேர் உரிச்சொல். அட்வெர்புன்னா மீனிங் என்னது? வினை அடைமொழி, கிரியா விசேஷண பத. இப்ப இது என்னது ராஜா? மாக்கர். இது ஒரு சாமனம் தானே, பொருள் தானே. அப்ப இது என்னது? நவுன். இது என்னது? கீ. இதுவும் ஒரு சாமனம், பொருள், ஐட்டம். சோ இது ஒரு நவுன். நீங்க நினைக்கிற மாதிரி கண்ணால பாக்குற சாமனங்கள், ஐட்டம்ஸ் மட்டும் நவுன் இல்ல. உருவம் இல்லாத சில விஷயங்களும் நவுன் தான். லவ் அப்படின்னா மீனிங் என்ன? அன்பு, காதல், பாசம், ஆதரய, இதுவும் என்னது? நவுன் தான். கோபம், தராவ, ஆங்கர், அதுவும் என்னது? நவுன் தான். பசி, ஹங்கர், அதுவும் என்னது? நவுன் தான். இப்ப உருவம் இருக்கிற சாமனங்களை பார்த்து நவுனு ஈஸியா சொல்லிடும். உருவம் இல்லாத ஒன்றை பார்த்து நவுனா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது. என்ன ஃபார்முலா? ஒரு வேர்டை காட்டி இது நவுனா இல்லையாண்டு யாராச்சும் கேட்டா நீங்க என்ன திரும்ப செய்யணும்? எனக்கிட்ட இருக்குது அப்படி சொல்லி பார்க்கணும். மார்க்கர், இது நவுனா? நம்ப மாட்டேன். கொஞ்சம் எனக்கிட்ட மார்க்கர் இருக்குது, இந்த சென்டென்ஸ் சரியா? அப்ப மார்க்கர்ன்றது நவுன் தான். BMW கார், இது நவுனா? கொஞ்சம் எனக்கிட்ட BMW கார் இருக்குது, நவுனா இல்லையா? ஓ நவுன். இந்த சென்டென்ஸ் சரிதானே? ஓகே. பசி, ஹங்கர், இது நவுனா? பாப்போம். எனக்கிட்ட பசி இருக்குது, இந்த சென்டென்ஸ் சரியா? ஓ, அப்ப இது நவுன் தான். பொறாமத்தனம், ஜெலசி, இது நவுனா? எனக்கிட்ட பொறாமத்தனம் இருக்குது, ஐ ஹேவ் ஜெலசி, சரி, நவுன். இந்த சென்டென்ஸ் சரிதானே? அப்ப எனக்கிட்ட இருக்குதுன்னு சொல்ல ஏழும்டா அதுக்கு சொல்லுவாங்க நவுன். இது ஒரு சைட்ல வைங்க. verb, verb என்னது? வினை சொல், கிரியாபத, ஆக்டிவிட்டி, ஆக்ஷன்ஸ், கிரியாவ, செயல்கள். இதை பார்க்க போக்குள்ளே உங்களுக்கு ஈஸி. கம், கோ, சிட், ஸ்லீப், ஜம்ப். இந்த வேர்டை பார்க்க போக்குள்ளே உங்களுக்கு விளங்குது செயல் தான் அப்படின்னு. இப்ப இந்த வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. என்னது? ஒரு வேர்டை காட்டி இது வேர்பா இல்லையான்னு கேட்டா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? ஒரு பேர் ஒன்று போடுவோம். ஒரு பேர், ஒரு நேம் ஒன்று சொல்லுங்க. ராஜா. ராஜான்னு போட்டு அந்த வேர்டை போடுவோம். அவரால் அதை செய்ய இயலும் அப்படின்னா அது வேர்பு. உதாரணத்துக்கு ஈட். ராஜா ஈட் அப்படி சொன்னா அவர் என்ன செய்வாரு? ஈட் பண்ணுவாரு. அப்ப அது வேர்ப் தான். ஸ்லீப், இது வேர்பா? வேர்ப் தான். எப்படி? ராஜா ஸ்லீப் சொன்னா ராஜா என்ன செய்வாரு? ஸ்லீப் பண்ணுவாரு. டஸ்டர், இது வேர்பா? ராஜா டஸ்டர், டஸ்டர் டஸ்டர் என்ன செய்வாரு? அவரால் ஒண்ணுமே செய்ய இயல. அப்ப இது வேர்ப் இல்லை. பியூட்டிஃபுல், இது வேர்பா? ராஜா பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் அப்படி சொன்னா அவரால் ஒன்றும் செய்ய இயல. அப்ப அதுவும் வேர்ப் இல்லை. இப்ப உங்களுக்கு விளங்குத வேர்பை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு? ஆனா உண்டு. இந்த வேர்ப் வந்து கொஞ்சம் அடிபட்டு வரும்.
ஈட்டுன்னு வராம சில நேரம் ஈட்டிங்னு வரும், ஏட்டுன்னு வரும், ஈட்டுன்னு வரும். நீங்க அதெல்லாம் கணக்கெடுக்க வேணாம். இதுக்குள்ள கேட்கிற அந்த பேஸ் வேர்பை வெளியெடுங்க, ஒரு பேரோண்டு போடுங்க, அந்த பேர் அவரால் அதை செய்யணும்னா அது வேர்ப். இது கிளியரா? மாஷா நவுனும் வேர்பும் எங்களுக்கு கிளியர். அடுத்த எஜெக்டிவ். எஜெக்டிவ்னா என்ன ராஜா? நாம விசேஷண பத பெயர் அடைமொழி. இது என்னது மண்டே? மார்க்கர். இது என்னது? நவுனா வேர்பா? என்னது? நவுன். இந்த நவுனை நாங்க வர்ணிக்க போறோம். இது சாதாரண மார்க்கர் இல்ல, அழகான மார்க்கர், பெரிய மார்க்கர், சின்ன மார்க்கர், லைட் வெயிட் மார்க்கர், பாரமான மார்க்கர், பஸ்னான மார்க்கர், பக்குவமான மார்க்கர், பிளாஸ்டிக் மார்க்கர், கருப்பு மார்க்கர், கடாபி மார்க்கர். இப்படி இந்த மார்க்கரை வர்ணிக்கிறதுக்கு என்னென்ன வேர்டை சொன்னமோ அந்த அவ்வளவு வேர்ட்ஸும் என்னது? எஜெக்டிவ்ஸ். பியூட்டிஃபுல், ஸ்மால், பிக், லாங், ஷார்ட், பிளாக், டேலண்டட், ஸ்மார்ட், எப்படி வேணாலும் எடுக்கணும். ஒரு வேர்டை தந்து இது எஜெக்டிவா இல்லையான்னு கேட்டா எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? நான் போட்டு பாருங்க. ஒரு வேர்டோடு தந்து இது எஜெக்டிவா இல்லையான்னு கேட்டா என்ன செய்யணும்? நான் போட்டு பார்க்கணும். வெரி ஈஸி. உதாரணத்துக்கு பியூட்டிஃபுல், இது எஜெக்டிவா? பண்ணிடுறீங்க. பியூட்டிஃபுல் மார்க்கர் செட் ஆகுதா இல்லையா? ஓ, அப்ப இது நவுன், இது எஜெக்டிவ். ஸ்மார்ட் கீ செட் ஆகுதா இல்லையா? ஓ, அப்ப இது எஜெக்டிவ். டேலண்டட், இது எஜெக்டிவா? டேலண்டட் பர்சன் செட் ஆகுதா இல்லையா? பர்சன்ன்ற நவுனை டேலண்ட்ன்ற வேர்ட் என்ன செய்யுது? வர்ணிக்குது. அப்ப இது ஒரு எஜெக்டிவ். அப்ப அது சார். கடைசியா பாக்குறது வந்து அட்வர்ப். அட்வர்ப்னா மீனிங் என்ன ராஜா? வினை அடைமொழி கிரியா விசேஷண பதம். எப்படி நவுனை டிஸ்கிரைப் பண்றது எஜெக்டிவோ, ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்றது அட்வர்ப். வேர்பு சொல்லுங்க எனக்கு. ரன், ரன், ஓடு. இந்த ரன்னை பாருங்க எப்படி எப்படிலாம் நான் சொல்றேன். அஜி, ரன், ரன் ஃபாஸ்ட், ரன் ஸ்லோலி, ரன் கேர்ஃபுல்லி, ரன் பேஷண்ட்லி, ரன் ஸ்மார்ட், ரன் டீசென்ட்லி. ரன்னை டிஸ்கிரைப் பண்ண என்னென்ன வேர்ட் சொன்னனோ அவ்வளவும் என்னது? அட்வர்ப்ஸ். ஓடு, மெதுவா ஓடு, மெல்ல ஓடு, பசந்தா ஓடு, ஆஞ்சிக்கொண்டு ஓடு, பக்குவமா ஓடு, அழகா ஓடு, பொறுமையா ஓடு, டீசென்டா ஓடு. இப்படி ஓடுன்ற வேர்பை டிஸ்கிரைப் பண்ண வந்த அனைத்துமே என்னது? அட்வர்ப்ஸ். அட்வர்ப்ஸ்ல வந்து பெரும்பாலான அட்வர்ப்ஸ் எல்வாயில முடியும். அதுக்குன்னு சொல்லி எல்லா அட்வர்ப்ஸும் எல்வாயில முடியாது. பியூட்டிஃபுல்லி, அழகாக. அஜி, யூ ஸ்பீக், ஸ்பீக். பியூட்டிஃபுல்லி ஸ்பீக். பாருங்க, பேசு, அழகாக பேசு. ஸ்பீக், பியூட்டிஃபுல்லி ஸ்பீக். ஸ்பீக்ன்ற வேர்பை டிஸ்கிரைப் பண்ண வந்த அட்வர்ப் தான் வந்து பியூட்டிஃபுல்லி எல்வாய் வருது. ஆனா ஃபாஸ்ட்ல பாருங்க எல்வாய் வந்திருக்குதா? இல்லே. ரன் ஃபாஸ்ட் எல்வாய் வந்திருக்குதா? இல்ல. அப்ப எல்லா அட்வர்ப்ஸுக்கும் எல்வாய் வராது. இன்னொன்று, எல்வாய் வாரதெல்லாம் அட்வர்ப்ஸும் இல்ல. அக்லின மீனிங் என்ன ராஜா? அக்லின மீனிங் என்ன ராஜா? அசிங்கம் இல்ல, இல்ல. அசிங்கம் சொல்லுவாங்க வந்து அக்லினஸ், அது ஒரு நவுன். பாருங்க, இப்பதான் உங்களுக்கு விளங்குதா? அசிங்கம்னா மீனிங் என்னது? எனக்கிட்ட அசிங்கம் இருக்குது, நவுன். இது அக்லினஸ் இல்ல, அக்லி இல்ல, அக்லினஸ். அசிங்கமான அக்லி, அக்லின மீனிங் என்னது? அசிங்கமான. அப்ப அது இங்கிலீஷ்ல எப்படியாப்பட்ட வேர்டு? அது அக்லி மார்க்கர், அசிங்கமான மார்க்கர். இப்ப சொல்லுங்க, அக்லின்றது என்னது? எஜெக்டிவ். எஜெக்டிவ். எல்வை வந்திருக்குதா இல்லையா? அப்ப எல்வை வாரதெல்லாம் அட்வர்ப்ஸ் இல்ல. பாருங்க, இங்கிட்ட எஜெக்டிவ்ல வந்து மூணு கடையில பெட்டிசிக்கிறாரு புஸ்லி, அவருக்கும் எல்வை வந்திருக்குது. அதுக்கு அவரை பார்த்து எட்வர்ப் எப்படி சொல்றது இல்ல, ரோமலா போகும். சரி, இப்ப பாருங்க ராஜா, நவுன் எட்வர்ப் பார்த்தோம். இப்ப ஏன் நாங்க இதை படிக்கிறோம்ன்றது நாங்க இப்ப பார்ப்போம். எப்படின்னா பாருங்க, ஒரு வேர்ட் தான் எப்படி எப்படி எல்லாம் மாறிப்படுதுன்னு பாருங்க. எனக்கிட்ட ஒரு அழகான பெயிண்டிங் இருக்குது. மகேகாவ லස්සන பெயிண்டிங் එකක් තියෙනවා.
ஐ ஹாவ் என்ன வரும் சொல்லுங்க. எனக்கு ஒரு அழகான பெயிண்டிங் இருக்குது, எனக்கு இருக்குது. என்னது ராஜா எனக்கு சொல்லுங்க. இப்ப பாருங்க, இப்ப கண்டுபிடிக்கணும். பெயிண்டிங்ன்றது என்னது? ஒரு நவுன். அழகான பெயிண்டிங் வரப்போக்கல நவுனை டிஸ்கிரைப் பண்ற எஜெக்டிவ் தானே வரணும். அப்ப அழகானன்ற எஜெக்டிவ்க்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? வெரி குட், பியூட்டிஃபுல் பெயிண்டிங் சொல்லிட்டீங்களா? இப்ப நாங்க இப்படி சொல்ல போறோம், அந்த பெயிண்டிங்ல ஒரு அழகு இருக்குது. பெயிண்டிங் எத்துலே ஒரு லட்சண கமத்தியனவா ஒரு பசுந்து இருக்குது. பாருங்க, அழகு, பசுந்து, இது என்னது? எஜெக்டிவ் இல்ல, இது நவுன். பாருங்க, என்னிடம் அழகு இருக்கிறது, நவுன். அப்ப நாங்க சொல்ல போறோம் எப்படின்னா, the painting has a noun வரணும். இந்த பியூட்டிஃபுல் என்ற எஜெக்டிவோட நவுன் என்னது? அன்னராய் உட்றாங்க. இது என்னது? பியூட்டி. இது ஆட்கள் எப்படி தெரியுமா சொல்றேன்? the paint has beautiful, the paint has beautiful, paint have beautiful. பசந்து இருக்குது. பசந்துக்கு சொல்றது பியூட்டிஃபுல் இல்ல, பசந்துக்கு சொல்லுவாங்க பியூட்டி. இது எஜெக்டிவ். இது என்னது? நவுன். இப்ப நான் அடுத்தது சொல்றேன், எப்படி பாருங்க. நான் இந்த பெயிண்டிங்க அழகா மெயின்டைன் பண்றேன், அழகா பராமரிக்கிறேன். பராமரிக்கிறேன் மெயின்டைன் கரணவா, மெயின்டைனிங் அப்படின்றது இங்கிலீஷ்ல எப்படியாப்பட்ட வேர்டு? verb. பாருங்க, I am maintaining. இப்ப இது verb தான ராஜா. எப்படி மெயின்டைன் பண்றேன்? அழகாக மெயின்டைன் பண்றேன். இங்க பியூட்டிஃபுல்னு வந்தது, இங்க பியூட்டின்னு வந்தது. அழகாகன்னு வரும்போது எப்படி வரும்? பியூட்டிஃபுல்லின்னு வரும். பாருங்க, ஒரே வேர்டு மூணு இடத்துல மூணு மாதிரி வெடிக்குது. எஜெக்டிவ், நவுன் அண்ட் verb. சரி, இந்த பெயிண்டிங்கை வச்சு இந்த செவத்தை பசந்தாக்கு मैं पेंटिंग पावची करला, मैं भित्ती में लक्षण करण பசந்தாக்கு, லட்சண கரண அழகுபடுத்து. இதே பியூட்டிஃபுல், இதே பியூட்டி, இதே பியூட்டிஃபுல்லி வேர்பா வரும்போது, பசந்தாக்கு வரும்போது எப்படி வரும்? பியூட்டிஃபை. இது தெரியாட்டி ஆட்கள் என்ன செய்வாங்க? she is my daughter, please beautiful her அப்படின்னுவாங்க. ப்ளீஸ் பியூட்டிஃபுல் ஹேண்டா மீனிங் என்ன? இல்ல இல்ல, அவங்கள பசந்தாங்க லட்சண கரண்டுக்கு போட்ட. லட்சண கரண்டுக்கு ஓகே, நீங்க என்ன சொல்லக்கூடாது? பியூட்டிஃபுல் சொல்லக்கூடாது. அதுக்கு வேற வேர்டு உண்டிக்குது, அது என்னது? பியூட்டிஃபை. அப்ப நவுன் வெர்ப், எட்ஜெக்டிவ், வெர்ப் தெரிஞ்சா தானே இப்படி மாறுறதெல்லாம் தெரியும். இது தெரியாட்டி என்ன தெரியுமா பிரச்சனை வரும்? இந்த இன்னொரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பிள்ளையா தான் ஆன்சர் பண்ணுவீங்க. எப்படின்னா, அவர்கிட்ட சரி பெருமைத்தனம் இருக்குதப்பா. பெருமைத்தனம்க்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? அது பொறாமத்தனம். பெருமைத்தனத்துக்கு இப்ப நீங்க எல்லாம் சொல்றீங்க ப்ரௌட். ப்ரௌடுன்றது என்னது? பெருமைத்தனமான எஜெக்டிவ். ப்ரௌட் பர்சன் பாருங்க, அது வராது. அப்ப ப்ரௌடுன்ற எஜெக்டிவோட நவுன் ஒன்று இருக்குது, அது என்னது? ப்ரைடு. பாருங்க, அப்ப ப்ரைட் வேற, ப்ரௌட் வேற. she has pride, அவகிட்ட பெருமைத்தனம் இருக்குது. இது அவ ஒரு பெருமை பிடிச்ச ஆள். இது எப்படி சொல்றீங்க? she is a proud lady. அப்ப பாருங்க, ப்ரைடுன்றது நவுன், ப்ரௌடுன்றது எஜெக்டிவ். அவ பெருமைத்தனமா பேசுறா. இது எப்படி சொல்றீங்க? she is talking proudly. அப்ப
நவுன் வேர்ப் எட்ஜெக்டிவ் அட்வெர்போட வித்தியாசம் தெரிஞ்சாதான் வேர்ட்ஸ் எப்படி மாறுதுன்னு தெரிய வரும். இல்லாட்டி நாம பேசுற இங்கிலீஷ் வந்து பிழையா தான் இருக்கு. இது ஒரு மேலோட்டமான ஒரு கிளிக் தான். நல்ல ரீசர்ச் பண்ணிட்டு வாங்க. டவுட்ஸ் வந்தா கேட்கும். தேங்க்யூ வெரி மச்.